டேய் நீ ஞாயிற்றுக்கிழமை மேட்சுக்கு போல நீங்க? அதானே கேக்குற. போன வாரம் நடந்த மேட்ச்ல மோகனும் பால் அடிச்சுக்கிட்டாங்க. ஏன் எதுக்கு அடிச்சுட்டாங்க? பாலை ஒழுங்கா அடிச்சு நிக்கிற மோகன் திட்டினான். மோகன் ஒழுங்கா ரைடு போறன்னு பால் திட்டான். மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க. மோகன் வந்து செட்டை கொடுத்துட்டு போயிட்டான். இந்த மட்டும் மேட்சுக்கு வர மாட்டேன்னு. இந்த போன் அடி நான் பேசுறேன் எங்கள்கிட்ட. ரெண்டு பேர்த்தையும் வர சொல்லு. நான் வந்துட்டேன். அண்ணே போன வாரம் மேட்ச் போனீங்க, என்னாச்சு? தாச்சுண்ணே விட்டாச்சா? போன மாதிரி அல்லா வந்துடலாம்டா. ஏய் அங்க இப்பனால தானே தோர்த்ததே. ஏய் நீ வரமாட்டேன் அரஞ்சா ரெண்டு பேர்த்தையும் என்னடா அடிச்சிட்டு இருக்கீங்க? ஓ உனக்கு எல்லாம் என்ன நடந்துச்சுண்ணே? ஏண்டா சின்ன பசங்க உங்களை பார்த்து கபடி கத்துவேன் பார்த்தா நீங்க எந்த ஜென்ரேஷன்ல டீம் உடைச்சிட்டு போறீங்க போல. இதுதான் முன்னாடி சின்ன பிள்ளைல கஷ்டப்பட்டு வளர்ச்சா டீமுக்கு. எதுக்கு கபடி விளாடுறீங்க? அப்படி சண்டை போட்டு பிரிஞ்சு போறதா? அடுத்த லெவல் போன்ற எண்ணம்லாம் இல்ல. எப்படி குண்டாந்த டீம்ல குதிரை ஓட்டிட்டு இங்கே விளாண்டு இங்கே கபடி முடிச்சிடணும். என்னைக்கு கபடிக்கான மரியாதையும் கபடி கிரவுண்டுக்கான மரியாதை கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் கபடி உருப்படியாக விளாட முடியும் உங்களால. ஒத்துமையா இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கும் மரியாதை, கபடிக்கும் மரியாதை. அப்படியே அடிச்சுட்டு பிரிஞ்சுட்டு போனீங்கன்னு வச்சுங்க, கபடிக்கான மரியாதை இல்லை, உங்களுக்கும் மரியாதை கிடைக்காது. ஊருக்குள்ள நமக்கு நல்ல பேர் இருக்குன்னா எதனால? நீங்கள் கபடி விளாட்றனால தான். விளாட்னா ஒரு பயம் வைக்க மாட்டோம் நம்மளாம். இனிமேல சண்டை போடாமல் ஒத்துமை விளாடுங்க, சரிங்களா? போங்க. ஏய் செட்டுங்கடா கொடுத்துட்றான்ட்ட. அடுத்த வாரம் புதுக்கோட்டையில் மேட்ச்சு ஒத்துமை விளாட்றீங்க, போங்க.